ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு சக்தியை கூட்டு வந்து வேலன் வந்து வெளியில் வாசப்படிக்கிட்டு நிற்கிறாருங்க. நின்ன உடனே நம்ம சிக்கல் சிவபதி விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விட முடியாதுன்னு சொன்னால் நானும் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இழுத்துட்டு வெளியே வராங்க. கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஊசி பட்டாசு வந்துட்டு நில்றா வேலா நீ எங்கடா போவ, தனியாக போகாதரா அப்படின்றாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஊசி பட்டாசை பார்த்து கேட்கணும்னு தோணுது. இந்த புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவாங்கங்கிறாங்களே, அந்த கதை தாங்க இந்த அம்மாட்ட இருக்குது. ஏன்னா இந்த அம்மாவே வந்துட்டு புருஷன் நின்று விட்டு ஊசி பேத்தி விட்டுருச்சு. சக்தி வந்து சும்மா விடக்கூடாது, மன்னிப்பு கேட்டால் தான் உள்ளே விடணும்னு இந்த அம்மா தான் ஐடியா கொடுத்து இப்போ வந்து அதன் மூலமாக அனுபவிக்கிறது யார்? உன் பிள்ளையும் தானே. இப்போ உன் பிள்ளை என்ன பண்ணுறது, கோச்சிக்கிட்டு இவங்க வெளியே கிளம்பி வந்துட்டாங்க. வெளியே கிளம்பி வந்தோடனே ஒரு ஹோட்டலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த இடம் நல்லா இல்லை, வேணாம், தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேலன் எவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் வேலன் சொல்கிறதுக்கு எல்லாம் தான் ஒத்து வர மாட்டாங்களே நம்ம சக்தி. நீ ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற? இதுவே நம்ம வந்துட்டு நீ உன் வீட்டில் இருந்தால் நான் என் வீட்டில் இருந்தால் செவனியன் இருந்திருக்கலாம்ல, எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. அம்மா, உனக்காக அவன் பிறந்த வீட்டையே விட்டுட்டு மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருமா, கொஞ்சமாவது யோசிமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எத்தனை நாளைக்கு அம்மா வீட்டில் வச்சு சாப்பாடு போடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. உங்கள் அம்மா வீட்டில் தான் மன நிம்மதின்னு நினைக்கிறீங்க. தப்பாக நான் சொல்லலை, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே பாரமாக இருப்போங்கிறது அந்த சக்திக்கு புரிய மாட்டேங்குது. புரிய வைக்கணும். சரிம்மா, சண்டை போட்டதெல்லாம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை புக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க. ரூமுக்கு போனோடனே இப்போ என்ன உனக்கு ஹனிமூனுக்கு வந்திருக்கோன்றப்பா, போகும்போதுல வீட்டில் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏமா சிரிச்சு கூட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீ என்கிட்ட மூஞ்சி சிரிச்சு கூட காமிக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டி விடுறாங்க. நான் என்ன பண்ணாலும் குத்தங்கிறியே அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. பாவம் நம்ம வேலன் இப்படியே போயிட்டு இருந்தால் வேலனோட நிலமை தான் என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்